ஹாய், எல்லோரும் சுரக்கா பார்த்துருப்போம். இது சீமை சுரக்கா, ஜுக்கினி, கோல்டன் ஜுக்கினி. சம்மர் டைமில் நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இது நிறைய கிடைக்கும். இந்த காயில் நம்ம கூட்டு பொரியல் எல்லாம் செய்யலாம். நான் ரொம்ப சாதாரணமாக இதை வறுத்து சாப்பிட்றது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃப்ரை. முதல்ல நல்லா கழுவிட்டு இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் நம்ம பேனை வச்சு அதில் எண்ணெய் ஒழித்து கொஞ்சம் அப்படியே அந்த சூடாகும்பொழுது சோம்பு, அவ்வளோதான். இந்த சோம்பு வறுபட்டு வரும்போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த சீமை சுரைக்காயை கட் பண்ண துண்டுகள் இருக்கு இல்லையா, அதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படியே தூவி விட்டுட்டு, அது மேலே எனக்கு தேவையான காரத்துக்கு நான் மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். அதோட கொஞ்சோண்டு மல்லிப்பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. அடுத்து வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல, அப்படியே பரட்டி விட வேண்டியதான். இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வறுபட்டு வரும். இதில் பல டிஷ்ஷு செய்ய முடிஞ்சாலும் ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி ஃப்ரை பண்ணால் தயிர் சாதமாக இருக்கட்டும், இல்லை சாம்பார் சாதமாக இருக்கட்டும், அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக ஒரு 4-5 பால் பூண்டை அப்படியே இடித்து போட்டுருங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு கிடைச்சாக்கா. ரொம்ப ஹெல்த்தியான காயும் கூடங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.